வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். வெக்டர்ஸ் ப்ராடக்டில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று டாட் ப்ராடக்ட், இல்லை ஸ்கேலர் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸ்கேலர் ப்ராடக்ட் நேம்லே தெரிஞ்சு போச்சு, அது ஒரு ஸ்கேலராக தான் இருக்கும், நம்பர். ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் ஏ நம்பர் ஆர் ஸ்கேலர். அடுத்தது வெக்டர் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு நம்ம வெக்டர் ப்ராடக்ட்டை பார்ப்போம் இந்த கிளாஸில். ஸ்கேலர் ப்ராடக்ட்டு, ஸ்கேலர் product, scalar product of two vectors. ரெண்டு வெக்டர் இருக்குது, a வெக்டர் and b வெக்டர் இருக்குது. and theta is the angle between the two vectors. So இது b vector, இது a vector. a vectorக்கும் b vectorக்கும் இடையில angle theta இருக்குது. So dot product நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? dot product a vector dot or scalar dot is equal to modulus of a vector multiplied by modulus of b vector into cosine of angle between them, theta. That is equal to magnitude of a vector multiplied by magnitude of b vector into cosine of angle between them. So இதான் vector. So in short நம்ம இதெல்லாம் a dot b is equal to modulus of a vector into modulus of b vector into cos of theta. Same way b dot a is equal to modulus of b vector modulus of a vector into cos of angle between them. Cos of angle same the ரெண்டு thing. So this can be written, இது scalar ba வை ab னு எழுதிக்கலாம், cos theta which is nothing but a dot b. So vector product line a dot b is equal to b dot a, where modulus of b is equal to b and modulus of a is equal to a. So a dot b நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? a dot b is equal to a into b cos theta. இப்படி எழுதலாம், a into b cos theta. What is b cos theta? நம்ம படம் போட்டு பார்ப்போம். b cos theta is a projection of, see this is b, this is a vector, this is b vector. So இது எப்படி வந்தோம்னா, so this is the angle between the two vector. மேலேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த வெக்டர் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த b வெக்டர் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ this point இது என்ன வரும்? இது b தான், ஹைபாட்டனியூஸ் b தான். இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்கும்? b இன்ட்டு தீட்டா இந்த பக்கத்தில் இருக்குது, அதனால் b cos theta எழுதலாம். So what is b cos theta? b cos theta is equal to component of b. இந்த b யோட காம்பனண்ட் a வெக்டர் மேலே, b வெக்டர் on a வெக்டர் or projection of b vector on a vector. இப்படி எழுதலாம், projection of b vector on a vector. என்ன a ஒரு, this is o. ஓகே, இங்கேருந்து மேலேருந்து பார்க்குற போது இந்த வெக்டர் நமக்கு இப்படி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த பார்ட் என்ன? பியோட ஒரு பார்ட்டு b cos theta பார்ட்டு, பியோட பார்ட்டு b cos theta. This is the projection of vector b on vector a. So இப்போ a dot b எப்படி எழுதிக்கலாம்?
A dot B is equal to B into A cos theta. ஆர்டரை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டு ஸ்கேலர் ஏபி, ரெண்டு ஸ்கேலர் 2 3, அதை 3 2ன்னு எழுதிக்கலாம். B cos theta அதை நம்ம எப்படி எழுதலாம்? See, this is B vector, this is A vector, இது 90 degree. So now we put 90 degree here, and this is theta and this is O. So this is A vector. நம்ம இங்கேருந்து லைட் அடித்தோம்னா, டார்ச் லைட் அடித்தோம்னா இந்த போர்ஷன் இந்த வெக்டர் மேலே இதோட போர்ஷன் இப்படி தான் தெரியும். நம்ம இப்படிலேருந்து கீழேருந்து இப்படி பார்த்தோம்னா இந்த போர்ஷன் நமக்கு OA அப்படி தான் தெரியும். ஸோ இது 90 டிகிரி, இது தீட்டா. ஸோ தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது என்ன வரும்? திஸ் இஸ் A, திஸ் இஸ் மாடுலஸ் B, A. ஸோ ஹைபாட்னியூஸ் இன்ட்டு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க சைடு சிம்பிளி cos thetaன்னு போட்டுப்போம். ஸோ we can write is equal to B into component of A vector on A vector component on B vector on B vector. ஸோ இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A vector on B vector. ஸோ நம்ம இதை எப்படி பார்க்குறோம்? ஸோ A dot B vector is equal to A into B into cos theta. இப்படி எழுதலாம். or B into A into cos theta இப்படி எழுதலாம். where B cos theta இது சிம்பிளி ஞாபகம் வச்சுக்கணும். what is B cos theta? B cos theta is equal to A dot B divided by A. so competitions கேள்வி கேட்பாங்க, find the projection of B on A. this is projection of B on A. so is equal to projection or component. projection எப்படி எழுதலாம்? projection of B cos thetaங்கிறது ஒரு பார்ட் A மேலே விழுந்திருக்கு. projection of B vector on A vector இப்படி எழுதலாம். or A cos theta, A cos theta is equal to A dot B divided by B. Clear? B A cos theta என்ன வரும்? A dot B divided by B. This is projection of A cos theta என்ன தெரியும்? component of A, projection of A vector on B vector. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? projection of B vectorனாலே இங்கே A வந்துடும். see, first we will write A dot B by something. so projection of B vector na inga A modulus A varum. projection of B na B vector na adhe mari A dot B ipdi edittu projection of A vector A na projection of A vector nale inga B vandu parunga. projection of A vector is equal to B vandudhu. projection of B vector na A, projection of B vector na inga B பார்த்தோம்னா இங்கே A போடணும், மாடுலஸ் ஆஃப் A. இங்கே A பார்த்தோம்னா B போடணும். அதுதான் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறது. இதில் சில நியூமெரிக்கல்ஸ் வந்திருக்குது. நம்ம அதை பார்க்க போகிறோம். வெக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். நமக்கு தெரியும் A நம்ம பார்க்கறது வந்து டாட் ப்ராடக்ட்டுக்கு. A டாட் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B டாட் A வெக்டர். ஏன்னா இதோட மாடுலஸ் இதோட A B cos theta, இது என்னது B A cos theta. note dot product is a scalar first. so vector product la அடுத்தது distributive property 2 A dot B vector plus C vector is equal to A dot C plus A dot C. டிஸ்ட்ரிபியூட்ல ஒபே பண்ணுது. நம்ம நியூமெரிக்கல் போடுற போது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் 3 A dot A இது என்ன வரும்? சி டூ சிமிலர் வெக்டர்ஸ் டாட் ப்ராடக்ட் பண்ணோம். டூ சிமிலர் இதோட மேக்னிடியூட் A,
இதோட மேக்னிடியூட் ஏ, ஃபஸ்ட்டோட மேக்னிடியூட், செகண்டோட மேக்னிடியூட் இன்ட்டு காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த, ஏன்னா ஏ வெக்டர் அதே தான், இன்னொரு ஏ வெக்டர் அதே தான். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0, காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஏ டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். நவ் அடுத்தது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு யூனிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் 2 4 if 2 vectors are perpendicular, that is A, this is B vector னு வச்சுக்கோங்க, இது A vector னு வச்சுக்கோங்க, perpendicular. Angle என்ன வரும்? Angle between this 90. So இதே vector product என்ன வரும்? A dot B vector is equal to modulus of A into modulus of E into cos of 90. Cos of 90 என்ன வந்து? Cos of 90 is equal to 0. Is equal to 0. இது very important point, பல இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். Two vectors are perpendicular, then their vector dot product is equal to 0. அடுத்தது if two vectors are if the vector is the next A dot B is greater than 0. அடுத்து வந்து if A dot B is A dot B greater than 0 னா theta angle எங்கேருந்து வரும்? 90 விட குறைச்சலாக இருக்கும், 90 விட அதிகமாக இருக்கும், 90 விட அதிகமாக இருக்கும், 0 விட குறைச்சலாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்ப்போம், இந்த டயக்ராம் போட்டிருப்போம், அடிக்கடி நம்ம இந்த டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். 0 1 ஒரு ஸ்கேல் இங்கே வச்சோன்னா அதோட மேக்னிடியூட் 1 0, அதோட கோஆர்டினேட் 1 0, இப்படி போணுச்சுன்னா 0 1. இது வந்து காஸ் ஆஃப் 0 டிகிரி, இது 90 டிகிரி, காஸ் ஆஃப் 90 அண்ட் சைன் ஆஃப் 90 டிகிரி. இது காசு, இது சைனுக்கு வரும். ஸோ 0லேருந்து 90, 0லேருந்து 90 காசு என்ன வருது? காசு 1லேருந்து அதிகமாக இருக்குது, 1லேருந்து 0 குறைஞ்சிக்கிட்டே 0 வரைக்கும் போகுது, 90 வரைக்கும் 0 வரைக்கும் போகுது. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூங்கிற போது this will be greater than 0. This is fifth code. So theta na, theta angle between the vectors, angle between the vectors is acute. இப்படி தான் இருக்கும். theta vector B னு வச்சுக்கிட்டோம்னா, இது வெக்டர் A னு வச்சுக்கிட்டோம்னா, ரெண்டுத்துக்கு இடையில் அப்டியூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6 if A dot so capital எழுதிக்கும், capital தான். So A dot B is greater than 0, sorry less than 0, then theta எங்கே இருக்கும்? 90, 180 விட குறைச்சலாக இருக்கும், 90 விட அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், 180க்கு என்ன வருது? இது அப்படியே பரட்டி போட்டு எழுதணும், நெகட்டிவ் பண்ணி எழுதிக்கணும். காசு 0 90ல் 0வில் ஆரம்பித்து 0க்கு இந்த பக்கம் நெகட்டிவில் ஆரம்பித்து நெகட்டிவில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ திஸ் வில் பி நெகட்டிவ். ஏன்னா காசோட வேல்யூ, எங்கே காசோட வேல்யூ? காசோட வேல்யூ வில் பி நெகட்டிவ் பிட்வீன் 90 to 180. ஏன்னா 0 காசு வந்து 0வில் ஆரம்பித்து 0க்கு இந்த பக்கம் என்ன வரும்? 0வோட குறைச்சலான வேல்யூ. 0 to -1 போதுன்னா இதுக்கு இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஸோ தீட்டா வில் பி பிட்வீன் 90 டிகிரியை விட குறைச்சல 90 டிகிரி விட அதிகமாக இருக்கும். சாரி, தீட்டா வில் பி greater than 90 degree and less than 180 degree. Angle எப்படி இருக்கும்? ஸோ ஆங்கிள் இந்த வந்துன்னா, ஸோ ஆங்கிள் will be like this. This is vector A, this is vector B. 90 degree விட அதிகமாக இருக்கும், 180 கம்மியாக இருக்கும். ஸோ இது 3 கண்டிஷன். இப்போ எப்படி இல்லை? A dot B is equal to 0. A and B are perpendicular. A dot B greater than 0, acute angle. Angle between these two vectors is acute. At the A dot product with B is less than 0. This is obtuse angle. What are the examples for dot product? Work done. What is work done? Work done
நம்ம படிக்க போகிறோம் இனிமேல் தான். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஒர்க் டன்னா தெரியும், ஒரு பொருளை நம்ம புஷ் பண்ணோம்னா ஹவு மச் ஃபோர்ஸ் வி அப்ளைட் அண்ட் ஹவு மச் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிருக்கு. நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணுற போது அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு. ஃபோர்ஸ் டாட் ப்ராடக்ட் வித் திஸ் ஒன் அண்ட் இந்த ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எஃப்டி காஸ் தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒர்க் டன். ஃபஸ்ட்டு ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, பவர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் பவர் is equal to force in dot product with velocity. ஏன்னா எப்படி F வருது, force is equal to work done is equal to force is equal to what, kg meter, work is equal to mass into acceleration, mass into force is equal to mass and velocity என்ன வருது, distance by time. So distance by time. So force எப்படி இருக்கலாம், force is equal to force dot v is equal to scalar எடுத்து, force is equal to force into what is power, work done by time, that is power is equal to work done by time. எவ்வளோ ஒர்க் பண்ணுறா கிவன் டயத்தில், அதுதான் பவர். ஸோ பவர் என்ன வரும், பவர் இஸ் equal to work done is equal to force into displacement work done divided by time. So force into distance by time is velocity. So dot product of force and velocity is also scalar. Remember, for dot product the value will come as a scalar in some number. அதனால தான் power is not a vector. Though force dot product with velocity both are vector, dot product it will come as a scalar, some number. Electric flux, இது நம்ம இதில் படிப்போம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எப்படி டினோட் பண்ணோம், ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாட் ப்ராடக்ட் வித் த ஏரியா ஆஃப் த ஃப்ளக்ஸ் பாசிங். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ a scalar quantity. Yes, dot product of two vector is a scalar. அடுத்தது 4 magnetic flux. ஃபோர்த் சாப்டரில் படிப்போம் +2ல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதுக்கு இதே சிம்பிள் தான், பட் இதை இங்கே நம்ம பீன் போடுவோம், மேக்னெட்டிக்கை குறிக்கிறது. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ட்டு டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார்முலா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த டாட் ப்ராடக்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்க்குற போது நம்ம இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ யூனிட் வெக்டரோட டாட் ப்ராடக்டை பற்றி பார்ப்போம். யூனிட் வெக்டர் என்ன, ஐ இன் எக்ஸ் டைரெக்ஷன், ஜே கேப் இன் ஒய் டைரெக்ஷன், கே கேப் இன் ஜே டைரெக்ஷன். நவ் யூ சி ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் என்ன வரும், magnitude of first vector 1, magnitude of unit vector, any unit vector is 1 into magnitude of another vector. அதோட மேக்னிடியூடு ஒன்று தான், ஏன்னா ரெண்டும் யூனிட் வெக்டர். ஸோ இதோட மேக்னிடியூடு ஒன்று, இதோட மேக்னிடியூடு ஒன்று. வாட் இஸ் காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம், இது ஐ வெக்டரு, அது மேலே ஐ வெக்டர் ரெண்டு சேர்ந்த ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்ன இருக்க முடியும், 0. ஸோ காஸ் ஆஃப் 0. So is equal to 1 into 1, cos of 0 is equal to 1. Similarly, j vector dot product with j vector, also 1 into 1 into cos of 0 is equal to 1. Similarly, k vector, k cap is also equal to 1. இப்போ இதை பார்ப்போம். I dot j வந்து என்ன வரும், I dot product with j cap, I dot product k cap என்ன வரும், இதோட மேக்னிடியூட் சி, ஐ வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது, இது வந்து ஜே வெக்டர், இது ஐ வெக்டர், அண்டு இது கே வெக்டர், கே யூனிட் வெக்டர் along x axis, along y axis, along z axis, ijk are யூனிட் வெக்டர். ஸோ ஐ இப்படி இருக்குது, ஐ வெக்டர் இப்படி இருக்குது,
கே வெக்டர் எப்படி இருக்குது, ஜே வெக்டர் எப்படி இருக்குது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இதுவும் 90 டிகிரி இருக்குது, இதுவும் 90 டிகிரி இருக்குது, இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ ஐ வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸ், ஜே வெக்டர் கே வெக்டர் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அண்ட் ஜே வெக்டர் கே வெக்டர் ஜே வெக்டர் இதில் இருக்குது, இது இதில் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று all the unit vectors are mutually perpendicular. All unit vectors in a coordinate system are mutually perpendicular to each other. So mutually perpendicular. So j I dot j என்ன வரும், I dot j is equal to I cap unit vector along x axis into unit vector along y axis is equal to இதோட மாடுலஸ் 1, இதோட மாடுலஸ் 1 into angle between them is cos 90 is equal to cos 90 0 is equal to 0. இது இப்போ இதையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ij jk ki ரிவர்ஸ் ஆர்டரில் வந்தாலும் சரி, ஐயும் ஜேயும் கேயும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1 வரும். மிக்ஸாக வந்துடும் ஐஜே ஜேஐ அப்படின்னு வந்ததுன்னா 0 தான் வரும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் காஸ் ஆஃப் த ஆங்கிள் என்ன வரும், இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஓகே, இதுக்கு 90 டிகிரியில் இருக்குது, இதுக்கு 90 டிகிரியில் இருக்குது, இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. காஸ் ஆஃப் 90 is equal to 0. I dot product with j is equal to 0. J dot product with k is equal to 0. And k dot product with y is equal to 0. Let us take நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். See a vector is equal to அதோட காம்பனண்ட், அதோட மேக்னிடியூட் இன் x axis I cap plus ay j cap plus az k cap. இவ்வளோ மேக்னிடியூடு சப்போஸ் 6 இருந்தால் 6i 7j 8k நம்ம வச்சுக்கிற ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு bx I cap plus by j cap plus bz k cap. Sorry, it's a cap. So a dot b என்ன வரும், a dot b is equal to a dot b is equal to ax I cap plus ay j cap plus az k cap dot producted is a vector with b vector bx I cap plus by j cap plus bz k cap. A dot b நம்ம in terms which is equal to a dot b is equal to modulus of a into modulus of b into cos of the angle between them. இது in terms of magnitude and angle, but dot product in terms of component vector. இது component of a, இது component of b. See, இது ஒன்று வரும் ax I cap dotted with bx I cap. சமயத்தில் கேப் போட மறந்துடுவாங்க, பட் கேப் இஸ் ஆல்வேஸ் a dot into இது ax into I cap into by into j cap இதுதான் ப்ளஸ் ax into bz into k cap and so on. அப்புறம் ay இது. So now this can be written as ax ஒரு ஸ்கேலரு, bx some number I dot I plus இது எப்படி எல்லாம் ax by I dotted with j plus ax bz I, so here ax I dotted with k and so on.
நம்ம சிம்பிளி நம்ம இவ்வளோ கால்குலேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம ஒன்றே ஒன்று செய்யலாம். எப்படி செய்யலாம்? இதையும் மல்டிப்ளை பண்ண ஐ டாட் ஐ வருது. ஐ டாட் ஐ வந்துன்னா 1 ஏஎக்ஸ் டிஎக்ஸ். அடுத்தது ஏஎக்ஸ் பிஒய் ஐ டாட் ஜே 0 ஆகிடும். பிகாஸ் ஐ டாட் ஜே என்ன வருது? ஐ டாட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0. ஜே டாட் கே இஸ் ஈக்குவல் டு ஆல் யூனிட் வெக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இது ஐஏஇ ஓகே, ரெண்டே மல்டிப்ளை பண்ணலாம். ஐஜே 0, ஐகே 0. ஏஒய் ஐ வித் ஜே வித் ஐ 0, j with j. So this vector is an around plus ay by j cap dotted with j cap. So this will be இது ஒன்றா இருக்கும், இதோட வேல்யூ 1. ஸோ ay by plus jj. ஸோ I dot k 0, k dot I 0, k dot j 0, k dot k, that is a z into bz into k dot k. ஸோ என்ன எது தரும்? ஸோ சிம்பிளி நம்ம இதில் எக்ஸ் ஏ இந்த ஃபஸ்ட் காம்பனண்ட்டு, செகண்ட் காம்பனண்ட்டு, தேர்ட் காம்பனண்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நம்ம விட்டுடலாம். என்ன மற்றதெல்லாம் 0 வரும். ஸோ திஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் வெக்டர் இஸ் சிம்பிளி ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் by plus az bz. ஸோ இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்ப்போம். if a vector is equal to I plus j plus 2k. a vector I plus j plus 2k. I ஒன்றுன்னு வந்து வெறும் ஐன்னு வந்து அது பக்கத்தில் 1 இருக்கிறது தான் அர்த்தம். அடுத்த பி வெக்டர் எடுத்துக்கோம். பி வெக்டர் எப்படி எடுத்துக்கலாம்? பி வெக்டர் நம்ம we can say take like as 3i 2j, எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3i plus 2j minus k இப்படி எடுத்துக்கிட்டோம். ஸோ வாட் இஸ் a dot b? a dot b டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். a dot b இப்போ காம்பனண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காம்பனண்ட்டில் கொடுத்தா நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணோம். காம்பனண்ட்டில் மேக்னிடியூட் கொடுத்துருந்தாங்க. இப்படியும் நம்ம பண்ணோம். ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு இதோட மேக்னிடியூட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அண்டர் ரூட் ரெண்டே மல்டிப்ளை பண்ணி காஸ்ட் ஆஃப் த ஆங்கிள் அப்படி போடலாம். அப்போ ஏ டாட் பி வேல்யூ கொடுத்தா தான் நம்ம காஸ்டோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு நம்ம ப்ராப்ளம் போடுவோம். ஸ்ட்ரைட்டாக ஐஏ மல்டிப்ளை பண்ண ஐஏ டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1 வரும். ஸோ இது 1 × 3 ஜேஎன் டாட் ப்ராடக்ட் பண்ணால் 1 வரும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 × 2 அதாவது இப்படி 1 × 3 இது மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு ஐ டாட்டட் வித் ஐ ஃபஸ்ட்டு. இப்போ ஐ டாட் ஜே 0, ஐ டாட் கே 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 ஜே டாட் ஜே 1 ப்ளஸ் 2 × minus 1 into k dot k is equal to 1. So a dot vector a dot b எப்படி எழுதலாம்? So a dot b vector is equal to straight up பண்ணலாம் 1 × 3 1 × 2 5 minus 2 is equal to 3. See the dot product of two vectors always comes out to be scalar. So suppose we want to see a plus 3b dot product a plus 3b dot producted with நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுமே. a vector dot product plus b vector எடுத்துக்க. b vector we can take like this 2a minus b எடுத்துக்குவோம். 2a vector minus b vector. This is scalar multiplied with a vector. What is a? a is equal to I plus j plus k. 2a என்ன வரும்? 2a vector இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும். a vector 2i plus 2j plus 4k. 2i plus 2j
2i multiply 2 multiply by plus 4k அப்புறம் 3b 3b என்ன வரும் 3b is equal to இதே மல்டிப்ளை 3 பண்ணணும் இதே 3ல பண்ணணும் ஸோ 9i plus 3 into 2 6j 6 into 9i 6 minus 3k இது கொஞ்சம் பாருங்கள் எதுவும் தப்புக்கு புள்ளி இல்லை ஓகே ப்ரொசீஜர் இஸ் சேம் ஸோ 2a plus 3 ஸோ a plus 3b என்ன வரும் a vector is equal to I plus j plus 2k இந்த வெக்டரையும் இந்த வெக்டரையும் ஆட் பண்ணுறோம் வெக்டர் அடிஷன் இந்த வெக்டரை ஆட் பண்ணோம் a plus 3b வெக்டர்னா we will add only I யோட ஐயையும் j யோட jயையும் k யோட kயையும் பண்ணுறோம் that is 9 plus 1 I cap plus 6 plus 1 j cap இதில் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது ஐஏ இதுவும் ஆட் பண்ணோம் ஜே ஆட் பண்ணோம் ப்ளஸ் -3 + 2 k cap is equal to 10 I cap plus 7 j cap minus k cap அடுத்து 2a minus 3b 2a minus b so 2a minus 2i minus 3i is equal to minus i what is this minus i 2a vector minus b vector twice the a 2 ஓட சப்ட்ராக்ட் பண்ணோம்னா minus i 2 ஓட 2 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0j போட வேண்டிய தேவையில்லை அடுத்தது 2a ல 4k minus k this plus 5k that is இது எப்படிலாம் 2a ஓட 4k added with the negative of k negative 1 4 plus of minus 1 is equal to 4 negative 4 இது எப்படி எழுதலாம் 4 minus of minus 1 so is equal to 5k so a plus 3b vector dotted with 2a vector minus 3b vector சிம்பிளி நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இதையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் இதோட வெக்டர் இதோட ரிசல்டன்ட் வெக்டர் இது இதோட ரிசல்டன்ட் வெக்டர் இது ஐ இன்ட்டு ஐ மல்டிப்ளை பண்ணுவோம் டாட் இதையும் டாட் பண்ணோம்னா இதுன்னு வரும் ஸோ இஸ் ஈக்குவல் டு 10 into minus 1 I dot I வந்து 1 இது I dot I வந்து 1 jக்கு காம்பனண்ட் இல்லை அது 0 ப்ளஸ் minus 1 into 5 k dot k is equal to 1 so we can write minus 10 minus 5 is equal to minus 15 therefore a vector plus 3b vector dot product with 2a vector minus 3b vector is equal to minus 15 இப்போ சில நியூமரிக்கல்ஸ் இது வரைக்கும் படித்த கேரக்டரிஸ்டிக் டாட் ப்ராடக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்ப்போம் டாட் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன a டாட் b vector is equal to a b cos of theta projection of b on a projection of b on a ஸோ பியோட காம்பனண்ட் ஏ மேலே என்ன இருக்குது சிம்பிளி நம்ம ஏ டாட் பி போடுறோம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிங்கிற போது இங்கே ஏ வரும் ஏ ஆன் பி அப்படின்னா ஏ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பி வரும் சிம்பிள் ஸோ நம்ம ஃபர்தராக நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியதில்லை ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ 5j minus j okay a vector is equal to 5i minus j minus 3k b vector is equal to I plus lambda j
minus 3k. അങ്ങനെയാണെങ്കിൽ if a vector and b vector are perpendicular to each other, so we have to find out lambda. What is lambda is equal to what? If a vector perpendicular to b vector. First problem. A vector perpendicular to b vector na a b cos theta is equal to a dot b vector. So rendu perpendicular enna a vector, this is a vector, this is b vector, rendu perpendicular 90 degree irukum. Angle between them is equal to 90 degree. Cos of 90 is equal to cos of 90 is equal to 0. So this is equal to 0 now. So entire thing is equal to 0. So a dot b is equal to 0. What is a dot b? இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணணும், இதை டாட் பண்ணணும், ஐக்கு பண்ணணும், ஜேக்கு பண்ணணும், கேக்கு பண்ணணும். a dot b first கண்டுபிடி 5 into 1 plus I dot I 1 item into minus 1 into lambda plus minus 3 into minus 3 a dot b is equal to 0. So this becomes 5 minus lambda minus 9 minus 5 plus 9 is equal to 0. So what is lambda? So lambda and the pakkam ponichina 5 plus 14. Is it correct? Lambda is equal to 5 plus 5 minus lambda 3 minus 3 into minus 3. Is it minus 3? Minus 2. This is minus 2. A is equal to minus 2. Minus 2 into minus 3 is equal to plus 6. So plus 6 ingrapode, am I right? 5. A is equal to 3i. Sorry. 3i plus j I plus lambda j minus 3k. So this will become 3 into 1 3 a dot b enna varum 3 into 1 I dot j 0 varum I dot k 0 varum. So adha pathi worry panna vendiyilla plus 1 into lambda is lambda plus minus 2 into minus 3 is equal to 6 is equal to a dot b is equal to 0. That is lambda is equal to 9 and the pakkam ponichina lambda is equal to minus 9. So lambda is equal to the value of lambda is equal to minus 9. If the minus 9 கொடுத்தாலும் a dot b will definitely come as 0. அதை செக் பண்ணி பார்ப்போமே. Minus 9. 3 into 3 3 minus 9 minus 6 plus 6 0. Yes. So another two vectors are perpendicular, the dot product is 0. Reverse if dot product of two vectors is equal to 0, then both the vectors are perpendicular to each other. So I think நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். This is for second problem. Find the angle between. So first problem. So first problem second problem பண்ணிட்டோம். இப்போ first problem என்ன? Find the angle between these two vectors. Angle between two vectors, we will use this formula. A dot b first கண்டுபிடிப்பேன். A dot b என்ன? 5 into 1 A dot b is equal to AB cos of theta. First A dot b கண்டுபிடிப்போம். A dot b is equal to A dot b. We will see 5 into 1 5 minus 1 into 3 minus 3 plus minus 3 into minus 5 minus plus 15. So modulus of A is equal to A is modulus of A now 5 square plus minus 1 whole square plus minus 3
ஹோல் ஸ்கொயர். ஸோ இது மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் இருந்தாலும் வேல்யூ வந்து ப்ளஸில் தான் வரப்போகுது, ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு A is equal to, so therefore A is equal to 25 plus 1, 26 plus 9, 26 plus 9 is equal to 35 root 2, and modulus of B is equal to square root of 1, square root of 3, 9, square root of minus 5 plus 25 is equal to root 35. So B எடுது. So we will use this formula now here. A dot B is equal to 5 plus 20. A dot B plus is equal to 17. I think it should come 17. A dot B is equal to 17 is equal to modulus of A. Modulus of A, now the modulus of A root 35, modulus of B root 35 into cos of theta. The formula put down. So cos of theta is equal to 17. Either in the multiplier plus 35 euro. Therefore theta is equal to cos inverse 17 by 35. The second question's answer. After we have to find the projection of A on B. So A dot B is equal to A B cos of theta. Now we want to find out what is projection of B. This is B vector. This is A vector. This is B vector. This is A vector. This is 90 degree, and this is angle between vector A and vector B. இதோட projection என்ன? இந்த portion தான் அதோட projection. So இதோட magnitude, we write magnitude. Vector தான் magnitude into direction. So projection of B, projection of A on B. Projection of A to figure change ஆகும். Projection of A on B தான் this is A vector, this is B vector. இங்கே இது 90 degree போடுறோம். This is A vector, this is B vector. Projection of A இங்கேருந்து பார்த்தபோது இந்த போர்ஷன் தான் projection of A and B. இங்கேருந்து பார்த்தோம்னா ஏன்னா இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த கோடு நமக்கு ஸ்லாண்டாக தெரியாது, எல்லா கோடும் ஒரே மாதிரியாக தெரியும். So this is theta is angle between vector A and B, and this is 90 degree. So இதோட A வந்து இதோட hypotenuse, இதோட magnitude. So thetaவுக்கு பக்கத்தில் இருக்கு. So hypotenuse into cos of theta. So A cos theta is equal to projection of vector A on vector B. What is A cos theta? A cos theta is equal to A cos theta is equal to A dot B by A cos theta. இங்கே B தான் வரும். சிட்டி சொல்லியிருக்கேன், projection of A அப்படின்னா இங்கே B வந்துடும், projection of B அப்படின்னா இங்கே A வந்துடும். So A dot B என்ன வருது? First we will find out A dot B. So A dot B என்ன வருது? 2 into 1 2 into 1 plus minus 1 into minus 2, that is plus 2, minus 1 into minus 2, and 1 into 1 plus 1 into 1. So that is equal to A dot B is equal to 2 into 1 is equal to 2, and minus 1 into minus 2 is equal to plus 2, 1 into 1 is equal to 1 divided by modulus of B. Modulus of B என்ன வரும்? Modulus of B is equal to 1 square plus minus 2 whole square plus 1 square. 1 square 1,
4 6. So modulus of b I'm calculate பண்ணுவோம். Modulus of b is equal to under root இதோட ஸ்கொயர் 1 ஸ்கொயர் plus minus 2 ஓட ஹோல் ஸ்கொயர் plus 1 ஓட ஹோல் ஸ்கொயர் is equal to 5 divided by 4 plus 1 plus 5 6 a cos theta a cos theta இது வந்து என்ன தெரியணும் a cos theta னா some component of a on b so projection of a on b is equal to 5 by 6 5 by root 6 sorry it will come as root 6 similarly projection of b on so a dot b is equal to நம்ம எப்போ எழுதலாம் a into b cos theta. This is projection, some portion of b on a, that is projection of b vector on a vector. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கலாம் a dot b போடுங்க projection of b இருக்குது அப்போ a ஓட மாடுலஸ் தான் வரும் projection of b on a vector, that is b cos theta. b cos theta. b cos theta. So now a dot b as it is same. In the same problem is equal to 5 under root b either magnitude 1 square. So a vector rendu same so subjectum 2 square 4 plus 1 plus 4 plus 1 plus 5 4 plus 1 plus 1 5 4 plus 1 plus 1 root 6 கரெக்டாக இருக்கும் அதோட ஏஜ் ரெண்டு ஒன்றா தான் வருது ஓகே இட்ஸ் ஓகே ஸோ இட் ஷுட் கம் லைக் திஸ் இது ஜப்பாக எழுதிட்டோம் 2 ஸ்கொயர் இஸ் 4 ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரைட் இங்கேயும் அதே தான் வருது ரூட் 6 ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி காஸ் தீட்டா is equal to projection of b some component of b on a, that is projection of b on cos theta or component of b on a னு வச்சுக்கலாம் இதை வந்து component of a on b அப்படி வச்சுக்கலாம் so if fourth problem if a dot b is equal to modulus of a into modulus of b அப்படின்னா find the angle between a and b இந்த வெக்டருக்கும் இந்த வெக்டருக்கும் இடையில உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும் a dot b is equal to a b cos theta is equal to ab or cos theta is equal to ab by ab which is equal to 1 cos theta 1 எங்கே வருது மறுபடியும் நம்ம பழைய இதில் பார்த்துறோம் 1, 0 அப்பேரிட்டி போட்டோம்னா 0, 1 இது காசு இது சைனு இது காசு இது சைனு இது 0 டிகிரி இது 90 டிகிரி ஸோ காஸ் 1 எங்கே வருது காஸ் 1 0 டிகிரி வருது ஸோ இஸ் ஈக்குவல் டு காஸ் 0 டிகிரி தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி பொசிஷன் வெக்டர் சப்போஸ் ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு இடத்த நம்ம லொக்கேட் எப்படி பண்ணுறோம் சப்போஸ் ஃப்ரம் ஷிம்லா இஸ் 120 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு அர்த்தமே கிடையாது 100 சென்டிமீட்டர் ஃப்ரம் வேர் வித் ரெஃபரன்ஸ் டு வாட் 120 கிலோமீட்டர் ஃப்ரம் சண்டிகர் அது வந்து மேக்னிடியூட் இங்கேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் சண்டிகர்லேருந்து இருக்குது ரைட் பட் எந்த டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணோம் நார்த் ஈஸ்ட் அப்ராக்சிமேட்லி நார்த் ஈஸ்ட் ஸோ ஷிம்லா இஸ் அப்ராக்சிமேட்லி இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஃப்ரம் சண்டிகர் இட் இஸ் ஹியர் ஷிம்லா திஸ் இஸ் த மேக்னிடியூட் பார்ட் and this is the direction part. So it is magnitude is 120 kilometer. So 120 kilometer. So with the reference point, with their reference point. Suppose 100 to Simla is 120 kilometer. Is it from Chennai? No. Chennai le irukka mudiyadhu. Delhi le irundhu around 350 kilometers. More than 350 kilometers. So 120 kilometers sonna we have to mention the reference point. From Chandigarh in northeast direction from Chandigarh it is in northeast direction the
Shimla is located. The position vector of Shimla with respect to Chandigarh. So this point Chandigarh is the reference point. So this is the position vector. So we can say it is 120 kilometer north east. So position vector is always with respect to a reference point, always directed from origin up to that point. That's the position vector. So now to locate a position of a particle in space or plane. Space in a 3 dimension, in the coordinate varo, in the coordinate varo, in the coordinate varo. Or plane, plane in the plane. X coordinate, Y coordinate. Known as reference point in a coordinate system is called position vector. But 2 dimensional papa. We will see in 2 dimension. 2 dimension we have got x axis and y axis. Here point or point. This is with reference. In the coordinate system with reference, this is called origin or reference point. This point is P x comma y. It means x distance. Y distance is the x distance. So this point is located here. So position vector is always from reference point up to that point P. So we can say this is R1 vector. So R1 vector is equal to position vector of point P with respect to origin O. So with respect to which point? Here again 120 kilometers with respect to Chandigarh. So Chandigarh is origin. So this so R1 is equal to x times of I cap plus y times of j cap. What is x? If it is the angle made by the angle between the r vector with the x axis, then we can write this x is equal to either R1, R in Uchigum, R is the magnitude on the R, x is equal to R, theta பக்கத்தில் இருக்குது அதனால cos theta வரும். இது y என்ன வரும்? So y வந்து என்ன வரும்? தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது sin theta வரும் into hypotenuse r. So we can say modulus of vector r is equal to d square plus d square, that is r cos square theta r square இதை ஸ்கொயர் பண்ணுறோம். So we are squaring it plus r sin theta whole square under root of the modulus of this vector. It is in plane 2 dimension. 3 dimension one more point வரும் r cos theta. Okay, r கண்டுபிடிச்சா unit vector கண்டுபிடிக்கலாம். Unit vector of r is equal to the vector r itself divided by its modulus. So r vector என்ன வருது? R vector is equal to x times of I. R vector is equal to x is equal to r cos theta I cap plus r sin theta j cap divided by r. R is equal to r square cos square theta plus r square sin square theta. Is the r cap. So this is the unit vector along r, that is r cap. So is the position vector of point P with respect to r. So the P win சொல்லலாம். So in 3 dimension very simple. Moon axis இருக்கு, y இருக்கு. The point is located here P x comma y comma z. This is a position vector r. Position vector r. So position vector of r. So position vector of r done. Sorry. This is the axis, z axis, x axis, y axis. So we can write r, the position vector of r is equal to OP vector is equal to other coordinate x times of I cap plus this is a magnitude along the x direction of this P vector, position vector, xi, y times of j cap plus z times of k cap. And we can calculate the r modulus also is equal to x square plus y square plus z square under root, that is either
இது அதோட காம்பனண்ட் ஆஃப் ஆர் வெக்டர் in x direction, component r in y direction. So r cap நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். r cap unit vector is equal to r vector divided by its modulus vector. Now same way நம்ம position vector கண்டுபிடிச்சிட்டோம். With the position vector, now what we have to, we will find displacement vector. What is displacement vector? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் நம்ம 2 டைமென்ஷனலி பார்க்கலாம், 3 டைமென்ஷனலி பார்க்கலாம். 2 டைமென்ஷனலினா ஏஎக்ஸ் காம்பனண்ட் இருக்கும், ஏஒய் காம்பனண்ட் இருக்கும், அல்லது ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். பட் இன் 3 டைமென்ஷனில் எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த கிவன் வெக்டர், ஒய் காம்பனண்ட் ஆஃப் த கிவன் வெக்டர், இசட் காம்பனண்ட் ஆஃப் த கிவன் வெக்டர் along with யூனிட் வெக்டர்ஸ் along all the 3 axes, coordinate axis. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, சப்போஸ் ஒரு பார்ட்டிக்கல் இது கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சுக்கிறோம். இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதோட பொசிஷன் என்ன, பி எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஓரிஜின் திஸ் இஸ் அ வெக்டர், ஆர் வெக்டர். ஸோ R1 வெக்டர்னு வச்சுக்கோம், R1 வெக்டர். ஸோ R1 வெக்டர் எப்படி எழுதலாம், ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R1 வெக்டர், that is nothing but position vector of point P. Therefore R1 vector, it is position vector of point P with respect to origin is equal to x times of x1 ன்னு வச்சுக்கோம், x1 y1 and z1, x1 y cap plus y1 j cap plus z1 k cap. X, this is x component of point P, y component of point P, z component of vector P. And another point we have here, Q, x2, y2, z2. And this is the position vector of the PV of point Q is equal to OQ vector, O to Q vector, which is equal to R2 vector. R2 vector point which is x component y component இருக்கு. Therefore R2 vector is equal to x2 I cap plus y2 j cap plus z2 k cap. Okay, so now we want to the displacement from P to Q. It means we want this one displacement from P to Q. We apply triangle law of forces. எப்படி this same sense ல வருது, இது opposite sense ல வருது. That means R1 plus PQ vector PQ vector, இது P to Q வருது இல்லையா, அதனால P to Q வருதுல PQ vector. So PQ vector is equal to displacement from PQ. So இப்போ நம்ம triangle law using triangle law R1 plus PQ vector, this plus this is equal to this one, R2 vector, or PQ vector is equal to R2 minus R1 vector. R2 minus R1 na R2 vector, R2 minus R1 na இதை சப்ட்ராக்ட் பண்ணு, இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணு, இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணு, இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணு. தட் இஸ் PQ vector is equal to R2 என்ன, x2 minus x1 I cap. நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஆல்வேஸ் திங் ஐலேருந்து ஐயை தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம், ஐலேருந்து ஜேயை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஐ வந்து
எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் கம்பனண்ட்டை ஒய் ஆக்சிஸ் கம்பனண்ட்டோட சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ x2 minus x1 and y2 minus y1 plus y2 minus y1 because it is in y axis plus z2 minus z1 k. சிம்பிளாக பார்க்கலாம். p to q na this minus this, p to q na this coordinate minus this coordinate i cap, this minus this j cap, this minus this k cap. அதான் போட்டிருக்கோம். In case q to p, if you want to know q to p, qp vector. What is qp vector? Displacement from q to p. Displacement vector. நம்ம ஒன் டைமென்ஷனில் படிப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டாலே வெக்டர். q to p. q to p நம்ம அதை எப்படி எழுதலாம்? q to p so this will be like this now. So we want q to p. So this arrow will be like this. So நம்ம ட்ரையாங்கிளால் போனால் இப்படி போனால் இது இந்த டைரெக்ஷனில் போகுது, இது இந்த சென்ஸில் போகுது. ஸோ we can write r2 vector plus qp vector is equal to r1 vector. See, நல்லா பாருங்கள். This r2 vector plus pq vector is equal to r1 vector using triangle law. நமக்கு வேண்டியது என்ன? qp vector is equal to r1 vector minus r2 vector. Right? ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? qp தான் q to p வெக்டர் வேணும்னா இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், இதுலேருந்து சப்ட்ராக்ட், அதுதான் இந்த வெக்டர். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எழுதலாம். r1 என்ன இருக்குது? r1லேருந்து x1 minus x2 i, y1 minus y2 j, z1 minus z2k. இந்த பாயிண்ட் ரூபத்தில் எழுதினோம்னா நம்ம சீக்கிரம் p to q எங்கேருந்து எங்கே போகிறோமோ அதை தட் பாயிண்ட் மைனஸ் திஸ் பாயிண்ட். தட் இஸ் we can simply write qp vector is equal to r1 minus r2, that is x1 minus x2 of I cap plus y1 minus y2 of j cap plus z1 minus z2 of k cap. qp vector வந்து so qp, what is qp ஓட unit vector is equal to qp vector divided by modulus of qp. Modulus of qp என்ன வரும்? x1 minus x2 whole square under root போட்டு qp modulus என்ன வரும்? இதோட ஸ்கொயர் அண்டர் ரூட்டில் x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square plus z1 minus z2 whole square. இங்கே x2 minus x1 போட்டாலும் x1 minus x2 போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான், ஏன்னா ஸ்கொயர் ஆகுது. இது 4, இது 5 இருந்துன்னா நான் 4 minus 5 is equal to -1, அதோட ஸ்கொயர் 1. இது 5 இருந்து இது 4 இருந்து அப்படியே திருப்பி போட்டோம்னா 5 4 1 ஹோல் ஸ்கொயர். இட் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். See, this magnitude is a scalar. ஏன் ஸ்கேலர்னா இந்த டிஸ்டன்ஸ் QPயோட மேக்னிடியூட் இங்கேருந்து இங்கே இருந்தாலும் இங்கேருந்து எங்கே இருந்தாலும் ஒன்று தான். Therefore, the magnitude from P to Q or Q to P is same, but vectors are different. வெக்டர் என்ன? ஒரு வெக்டர், these vectors are opposite in direction. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்? QP வெக்டர் மாடுலஸும் PQ வெக்டரோட மாடுலஸும் ஈக்குவலாக இருக்கும். பட் PQ vector is opposite to QP vector. ஏன்னா இது PQ vector இருந்தால் இது PQனா இது Q to P vector. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது, பட் ரெண்டோட மேக்னிடியூடும் சேம். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வெக்டர். ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் AB வெக்டர், we can say B vector minus A vector. Secondly, so B எங்கேருந்து with reference to B vector தான் OB vector minus OA vector. So இதுதான் நம்ம கன்க்ளூஷன்.
a particle moves from position R1 to R2 under the action of a force. This is coordinate system. This is origin. Particle moves from here to here. See, its coordinate is 2, 3, minus 4, 2, 4, 2, 2, 4, 2, 2. So we can say R1, this is R1 vector. So R1 vector is equal to 2i plus 3j minus 4k. இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா இது x component of r vector, y component of r vector, r1 vector and z component r1 vector is equal to 2i plus 3j minus 4k, and r2 vector is equal to r1 vector நம்ம எப்படி எழுதலாம்? O to A vector. We call this position as A. Position vector of A is equal to R1. Position vector means from a vector directed from reference point up to that point. So it will be like this, R1 vector, and OB is, we call this point as B. This is OB vector. R2 vector. The position vector of A is equal to R1, which is equal to this one. This is PV of A, point A. Position vector of point A is equal to OA. This is for point B vector, position vector. R2 is equal to 4i plus 2j plus 2k. We want AB vector. AB vector is equal to displacement. ஏன்னா the vector எங்கேருந்து இங்கே displace ஆயிருக்கு. So we want AB vector. So AB vector, it can be written as OB vector minus OA vector. ஏன்னா see here, இப்படி போகுது. That is R1 vector plus AB vector is equal to triangle la, this plus this is equal to this. இது இந்த சென்ஸில் போகுது, இது இந்த சென்ஸில் போகுது. Is equal to R2 vector. So AB vector is equal to R2 vector minus R1 vector. OB minus OA. OB is equal to R2 vector minus R1 vector. What is R2 vector? R2 vector is 4i cap plus 2j cap plus 2k cap minus R1 vector is 2i cap plus 3j cap minus 4 cap. நல்லா தெரிஞ்சுங்க, A to B, AB வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த கோஆர்டினேட் மைனஸ் இந்த கோஆர்டினேட். இப்போ BA வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா B to Aனா இந்த கோஆர்டினேட் மைனஸ் இந்த கோஆர்டினேட் வித் யூனிட் வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 minus 2 I cap plus 2 minus 3 J cap plus 2 minus of minus 4 K cap is equal to 2i minus J plus 6 K cap. Simplify. இங்கேருந்து AB வெக்டர் வந்து இதோட கோஆர்டினேட் மைனஸ் இதோட இந்த AB வெக்டர்னா B வெக்டர், that is R2 வெக்டர் minus R1 வெக்டர். 4 minus 2, 2 minus 3, 2 minus of minus 4. Simply 6j. Therefore AB is equal to displacement vector of
particle from A to B. Okay, now already நம்ம பார்த்துருக்கோம் work done. What is acting under the action force? So force is acting because of a force is acting. Force vector is acting at this point and moving the particle, displacing the particle from here to here. This is the force vector acting at this point. And under the action of a particle moves to find the work done. Work done is equal to force vector into displacement vector. The displacement vector, that is F dot AB vector. So F is equal to 2I cap plus 3G cap plus 4K cap dot producted with AB vector, that is 2I cap minus G cap plus 6 cap. So dot product la I multiply panna 4 varum, 4 into I dot I 1, 4 into 2 into J I dot J 0, idu 0, so idu 0, idu plus 3 into minus 1 plus 4 into 6. ஏன்னா டாட் ப்ராடக்ட்டில் மறுபடியும் சொல்கிறேன் ஐ டாட் ஐ தான், ஐ டாட் ஐ applicable, I dot J, I dot K applicable கிடையாது. So 2 into 2, 4, I, இது எப்படி வரும் 2I into 2I cap multiplied by 2 dotted product by I cap is equal to 4 into I cap, I dot I cap is equal to 4 into 1 is equal to 4. இதே multiply பண்ணணும் plus இதே multiply பண்ணணும் plus இதே multiply பண்ணணும். So work done is equal to, so it is given in, force is given in Newton, this is in meter. Work done is equal to 4 minus 3 plus 24. 24, is it right? That is 4 minus 2 is equal to 2. 4 minus 2 is equal to 2. 2 minus 3 is equal to minus 1. 2 minus 1 minus 4, 6i, so k, 2i minus j plus 6k, and force is equal to 2i plus 3j plus 4k. Okay, 2 into 2, 4 minus 3, 2 into 2, 4 minus 3 plus 64. So it's equal to 28 minus 3, 25. So here now force is in Newton, distance in meter. Therefore work done is equal to 25 Newton meter. See, dot product of two vectors, dot product of two vector is always scalar. That's why 25 Newton meter, it's not a vector. The vector A plus 3B is perpendicular to 7A minus B. If two vectors are perpendicular, then their dot product is equal to 0. That is theta is equal to 90 degree and A dot B is equal to AB cos 90. Cos 90 is equal to 0. So this gives 0. Okay. Vector A plus 3B perpendicular to 7A minus 5B vector. So we can write A plus 3B vector dot product with 7A vector minus 5B vector is equal to 0. This dotted with 7A, A vector dotted with 7A vector plus this dotted with 5B minus A dotted with 5B vector minus value plus 3B dotted with 7A plus minus, plus into minus, minus 15B dotted with B is equal to 0.
ஆல்ரெடி நம்ம பார்க்கணும் ஏ வெக்டர் டாட்டட் வித் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ, இதோட மாடுலஸ் இன்ட்டு காஸ் ஏ வெக்டருக்கும் ஆங்கிள் வந்து 0 டிகிரி தான் இருக்கும். ஸோ காஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏன்னா இது ஸ்கேலர் மாடுலஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இது வந்துட்டு சிம்பிளி இந்த ரிசல்ட் இதுதான் அப்ளிகபிள் ஃபார் எனி டூ வெக்டர்ஸ், டாட் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டர்ஸ். ஸோ இதை 7 வெளியில் எடுத்துடலாம். 7 இன்ட்டு ஏ டாட்டட் வித் ஏ மைனஸ் 5 இன்ட்டு ஏ டாட்டட் வித் பி ப்ளஸ் 21, 7 into 3 ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணிடுறோம். பி டாட்டட் வித் ஏ minus 15 into b vector dotted with dot product with z. So a into a square is equal to a dot a vector is equal to 7 into, as per this, a dot a is equal to a square. A square minus 5 a dot b vector plus 21 b dot a is equal to, as it is we know, a dot vector is equal to a dot b is equal to b dot a. ஏன்னா இதுவும் ஸ்கேலர் 3 into 4, அதே நம்ம 4 into 3 எழுதிக்கலாம். ஸோ 21 a vector dot producted with b vector minus 15 b dot b is equal to b square is equal to 0. This is one equation. அடுத்த equation, and a minus 4b is perpendicular to 7a minus 2b, that is a minus 4b vector is perpendicular, and other dot product 0 வரும். 7a minus 2b is equal to 0. ஏன்னா இதுவும் perpendicular, இதோட dot product equal to 0. So a into a 7 a square, this is equal to minus 2 a dotted with b. This is minus 4 into 7, 28 a dot b, 28 a dot b, 28 b dot a or a dot b, all the same, minus into minus plus, minus into plus, minus 4 into plus 4, 8 b dot b is equal to b square equal to. So this equation is 7a square plus 16a dot b minus 15b square is equal to 0. This is the equation. 7a square, this is minus 2 minus 30 a dot b plus 8b square. So right, 7a square minus 13 8 by plus 8b square. Subtracting, either subtract phenomena, this will get, this becomes 46 a dot b minus 15 and 23 b square is equal to 0, or 23 b square is equal to 46 into a dot b. It means b square is equal to 23 2 times, b square is equal to 2 into a dot b, or a dot b is equal to b square by 2. So இதில் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7a square minus plus 16 into a dot b is equal to b square by 2 minus 15 b square is equal to 0, or 7a square, this is 8b square, 8 minus b is equal to minus 7b square is equal to 0. It means
7a square is equal to 7b square, that is a is equal to b. It means modulus of a vector is equal to modulus of b vector. Now what is this? Find the angle between a and b. So angle between a and b, a vector dot b vector is equal to a b cos theta. So a dot b is equal to b square by 2 is equal to a. Since a is equal to b, a के बदले में b बोलना, b into b cos theta. It means in the b square அடிபட்டுரும். So cos of theta is equal to half. Cos of theta after हम triangle போட்டு பார்ப்போம். Cos of theta is equal to 1 divided by 2, இங்கே √3 வரும். √3 வந்து 30 இங்கே, அப்போ 60 இங்கே வரும். So it means cos of theta is equal to half na is equal to cos 60. It means theta is equal to 60 degree. So the angle between a vector and b vector is equal to, angle between a vector b vector is equal to 60 degree. 60 degree. Second problem, a plus b vector perpendicular to b vector. A plus b vector perpendicular to b vector. It means ரெண்டு vector perpendicular இருந்தால் அதோட dot products 0 இருக்கும். That is a dot a plus b vector dotted with b vector is equal to 0. So a dot b plus b dot b is equal to 0. As it is பார்த்துருக்கோம், a dot a is equal to a square. அந்த வெக்டர் ஒரே வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதோட மேக்னிடியூட் ஸ்கொயர் தான் ரிசல்ட்டாக வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a டாட் b, இது அதோட ரிசல்ட் மேக்னிடியூட ஸ்கொயர் தான் வரும், இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் வெக்டர்னா a ப்ளஸ் 2b vector perpendicular to a vector. அப்போ ரெண்டோட டாட் ப்ராடக்டும் 0 வரும். That is a dot a plus 2 into b dot a is equal to 0. டாட் ப்ராடக்டில் நல்லா கவனிக்கல, டாட் ப்ராடக்டில் மேக்னிடியூட் வெளியில் வந்துடும், வெக்டர் தான் டாட் ப்ராடக்ட் ஆகும் b dot a. இதுதான் a ஸ்கொயர். ஏன்னா ஒரே வெக்டர் சேம் வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணால் அதோட மேக்னிடியூட் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 2 into ab எழுதிக்கலாம், பிகாஸ் a dot b is equal to b dot a, பிகாஸ் டாட் ப்ராடக்ட் is a scalar. 4 into 3a, 3 into 4 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இயர் 2 into a plus b is equal to 0. a dot b என்ன வரும் இங்கே? a dot bக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம். a dot b is equal to minus of b square. ஸோ இங்கே a square plus 2 into a dot b பதில் minus of b square எழுதலாம். or a square is equal to a square minus 2b square is equal to 0, or a square is equal to 2b square, or a is equal to root of b. In the relation, see, find the relation between magnitude of vector a and vector b. This is magnitude of vector a, this is magnitude of vector b. Magnitude of vector a is equal to root 2 times of vector magnitude of vector b. Three non-zero vectors a vector, b vector and c vectors are related as, first relation, a vector plus b vector is equal to c vector, and magnitude of a vector plus magnitude of b vector is equal to c. See, இது வந்து obeying triangles law of vector addition. See, this is a vector, this is b vector, and this is equal to c vector. a vector plus b vector is equal to c vector. Suppose இது எப்படி இருக்குன்னு வச்சுங்க, a vector plus
B vector plus C vector. இது எப்படி எழுதலாம் நம்ம? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா we can write A vector plus B vector. இதை இப்படி எழுதலாம் minus C vector. So this vector plus this vector. It means A vector plus B vector is equal to minus C vector, or A vector plus B vector plus C vector is equal to 0. So இதில் நமக்கு என்ன தெரியுது? If two vectors are in this vector addition of two vectors in the same order is equal to its their resultant in the opposite order. இப்போ மூணு வெக்டரும் ஒரே சென்ஸில் இருந்துன்னா and the vector sum of all the three vectors is equal to 0. அப்போ மூணு வெக்டரும் ஒரே சென்ஸில் இருந்தால் இது ப்ளஸ் இது ஆப்போசிட் சென்ஸில் வரணும், அது ரிசல்டன்ட். மூணு ஒரே சென்ஸில் இருந்ததுன்னா then the sum of all the three vector is equal to 0. Now இங்கே வருவோம். A plus B is equal to C. What is A plus B vector? A plus B ஓட மாடுலஸ் என்ன? A vector plus B vector ஓட மாடுலஸ் என்ன? Modulus A vector plus B vector is nothing but resultant. Resultant is equal to A square plus B square plus 2AB cos of theta. So modulus of A plus B. Now இப்போ எழுதலாம், இது ரெண்டு ஈக்குவல்னா A வெக்டரும் B வெக்டரும் ஈக்குவலண்ட்டாக இருந்தால் இதோட மாடுலஸும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருந்தால் ரெண்டோட மாடுலஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ மாடுலஸ் A plus B is equal to A square plus B square plus 2AB cos theta. And what is C? This we can write it as C or under root is equal to modulus of C vector is equal to C A plus B, because C is equal to A plus B. So square root பண்ணோம்னா A square plus B square plus 2AB cos theta is equal to A plus B whole square, or A square plus B square plus 2AB cos theta is equal to A square plus B square plus 2AB. So A square plus B square 2AB. So A square அடிச்சிடலாம், A square அடிச்சிடலாம், and this is equal to 2AB cos theta minus 2AB is equal to 0. 2AB வெளியில் எடுத்தோம்னா cos theta minus 1 is equal to 0. 2 cannot be equal to 0 because this entire thing is equal to 0. ரெண்டு 0 இருக்க முடியாது, ஏவும் 0 இருக்க முடியாது, because modulus of a vector definite value இருக்கும். B modulus of B vector definitely not 0. It means cos theta minus 1 is equal to 0, or cos theta is equal to 1. Cos theta is equal to 1 and என்ன value என்ன? This is 1, 0, this is 0, 1. இதுதான் cos of the value at 0 degree. It means cos theta is equal to 1, this is equal to cos 0 degree, or theta is equal to 0 degree. And the angle between A and B is equal to 0 degree.